இது வாங்க சாமி. என்னம்மா சொல்லு. இப்போ இந்த இடத்துக்கு நம்ம இடத்துக்கு வந்துட்டோம். ஆமா, பாறை பெருசா போச்சு. பாறை பெருசா போச்சு, 2 நாளா இழுக்கிறாங்க. நான் ஒருத்தியே இருந்துட்டு என்ன பண்றது அப்படின்னு இங்க வரலான்னு வந்து பார்த்தா அது பூரா கல்லுக்கெல்லாம் இருக்குது. இன்னும் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகுமா? 3 நாள் ஆகுமா? 3 நாள் ஆயிடும். 3 நாள் ஆகிடும். அப்புறம் சரி என்ன பண்றது, ஏதோ ஒன்று நீங்க சாப்பிடுவீங்கன்னு தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தப்பா. வாங்கிட்டு வந்திருக்கியா? என்ன முட்டை பப்பு சாப்பிட்டு இருக்குது, முட்டை பப்ஸு, ஆனியன் பப்பு சாப்பிட்டு இருக்குது. வெளியில் ஏதோ ஒன்று எல்லாம் வச்சு கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்தேன். 2 சாப்பிட்டு. இது என்ன கற்பனசாமியா? கற்பனசாமி. சாமி கும்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாதே. வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு வயசான காலத்தில் எப்போ பார்த்தாலும் அங்கே உள்ளேயே கிடக்கிறது. இங்கே காற்று வாங்கிட்டு போகலாம் பாருங்க. இடம் நல்லா தான் இருக்குது, பரவாயில்லையே. முட்டை பப்ஸு. இது என்ன பப்ஸு? இதுதான் முட்டை பப்ஸா? முட்டை பப்ஸு. இது எப்படின்னு பார்க்கலாம். அது நீட்டு உள்ள இருக்குங்க. எல்லாம் இந்த குட்கோஸ் இது என்னமா ஆனியன் பப்ஸ் சாப்பிட்ருக்குது. கல்லெல்லாம் போட்டிருக்குது. கல்லையெல்லாம் எடுக்கலான்னு வந்தோம். அப்புறம் பசி ஆகுது, மத்தியானம் ஆகிடுச்சல்ல. காலையில் வந்தவங்க பசிக்குது. அரிசியும் பருப்பு சாப்பாடு தான் கொண்டு வந்தேன். அப்புறம் வந்து நெல்லிக்காய் ஊறுகாய், சின்ன நெல்லி, சிறு நெல்லி, முறுக்கு கொண்டு வந்திருக்குறோம். முறுக்கு நானே போட்டது வீட்டில், நல்லாயிருக்கு. வாயில் வச்சாலே கரையிற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்கும் முறுக்கு. அரிசி பருப்பு சாப்பாடு நல்லாயிருக்கு. கொஞ்சம் இன்னைக்கு தண்ணி பற்றாமல் செஞ்சுட்டேன், பரவாயில்ல.